ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கு, பெண் ஜாதகத்துல இருக்குன்னா அந்த ஜாதகத்தை இணைக்க மாட்டாங்க. 2ஆம் பாவத்துல சூரியன் இருந்தா அதே மாதிரி 2ஆம் பாவத்துல சூரியன் இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கணுமா. 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தா 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கணுமா. சனி பகவான் 8ல இருந்தா சனி பகவான் 8ல இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கணும். தோஷம்னா என்னன்னா, நாம விருப்பப்பட்ட மாதிரி நமக்கு அது கிடைக்காதுன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக மெனக்கெட்டு நிறைய உழைப்ப கொட்டி கடைசி நேரத்துல இந்தா போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னு அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கிடைக்கக்கூடிய தன்மை தான் தோஷம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இது தோஷம், இதனாலதான் உனக்கு திருமணம் ஆகல, இதனாலதான் உனக்கு பொண்ணு அமையல, இதனாலதான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை அமையல, இதனாலதான் உன் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு கிடையாது. வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான, ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்களை வரிசலா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான ஜாதக அமைப்புல வரன் அமையும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத பத்தியும் ஒரு காணொளி பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்க, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது களத்திர தோஷம். இந்த களத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இங்க பல பேருக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியாமலே போயிடும் போல. ஏன்னா இங்க இப்ப இருக்கிறதுல திருமண பொருத்தம் அப்படின்னு வர்றப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி இப்படிதாங்க, இப்படி இருந்தா இப்படி ஆயிடுங்க அப்படின்னு பயமுறுத்தியே மக்களை ரொம்ப காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த வழியில போகாம ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அந்த பிரச்சனைக்கு ஜாதகத்துல தீர்வு இல்லாம வேற எங்கேயும் தீர்வு இருக்காது அப்படிங்கிறத முழுமையா நம்புறவன் நான். அப்ப அந்த தீர்வை முதல்ல ஜாதகத்துல தேடிட்டு அதுக்கு அவங்க ஆழ் மனசுல ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு ஆலய பரிகாரம் சொன்னோம்னா அவங்களுக்கும் நல்லா இருக்கும். அங்க போயிட்டு வந்தோம், சொன்னாப்புல நல்லபடியா நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜாதகத்துல தீர்வு இல்லாம நாம ஒரு தீர்வை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் நல்லாவே தெரியும். இந்த களத்திர தோஷம் அப்படிங்கிறது பொதுவா அதோட விதி என்னன்னா, லக்னம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த ஸ்தானங்கள்ல இயற்கை பாவ கிரகங்கள் அப்படின்னு இருக்காங்க. யாருன்னா சூரியன், செவ்வாய், சனி பகவான், ராகு, கேது. இந்த 5 பேரும் இந்த ஸ்தானங்கள்ல போய் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா அது களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை சேர்க்கறது கிடையாது. ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கு, பெண் ஜாதகத்துல இருக்குன்னா அந்த ஜாதகத்தை இணைக்க மாட்டாங்க. 2ஆம் பாவத்துல சூரியன் இருந்தா அதே மாதிரி 2ஆம் பாவத்துல சூரியன் இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கணுமா. 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தா 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கணுமா. சனி பகவான் 8ல இருந்தா சனி பகவான் 8ல இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கணும். இந்த மாதிரி சொல்லியே எவ்வளவு ஜாதகங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, சார் இந்த ஜாதகம் வந்து சுத்த ஜாதகம் சார் அப்படிம்பாங்க. சார் சுத்த ஜாதகம்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது சார் அப்படின்னு கொஞ்சம் நகைப்பா இருந்தாலுமே அறியாமையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அதை தெளிய வைக்க வேண்டியது, புரிய வைக்க வேண்டியது ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமை. நான் அப்படிதான் பாக்குறேன். அப்போ இந்த களத்திர தோஷத்தை பத்தின ஒரு புரிதல், தெளிவான ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கு. என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சரி, என்னுடைய சந்தாதாரர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சரி, ஜோதிட ஆர்வலர்களுக்கும், நம்ம சேனலை பார்த்து ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த விஷயம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்ப களத்திரம் அப்படின்னா முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். களத்திரம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது தான் களத்திரம். அதுதான் களத்திர ஸ்தானம். அந்த 7ஆம் அதிபதி தான் களத்திர ஸ்தானாதிபதி. அப்ப அந்த களத்திரத்துக்கு காரகன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் சுக்கிர பகவான்.
அப்ப 7ஆம் பாவம், 7ஆம் பாவாதிபதி மற்றும் சுக்கிரன். அப்போ களத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க 3 நிலைகள் நமக்கு ஜாதகத்துல தென்படுது. 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி சுக்கிரன். அப்ப இந்த 3 பேரும் தான் இந்த களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜாதகத்துக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, சொல்யூஷனா இருந்தாலும் சரி, அவங்க தான் கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா எனக்கு பிரச்சனை, எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நான் வந்து மருந்து எடுத்துக்கணும். அந்த மருந்தை கொடுக்கறது யாரு? ஒரு மருத்துவர் நமக்கு இந்த உடல் பிரச்சனை அப்படின்னு ஒரு மருந்தை கொடுப்பாரு. அப்ப அதுக்கான நிலைகளும் நம்முடைய ஜாதகத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும். இப்ப இந்த களத்திர தோஷத்துக்கு சொல்லப்பட்ட பாவங்கள் லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த ஸ்தானங்கள்ல இயற்கை பாவ கிரகங்கள் போய் அமர்ந்துட்டாங்க. அப்ப 7ஆம் இடத்துக்கு அது எந்த இடம்னு பார்க்கணும். 7ஆம் அதிபதிக்கு அது எந்த ஸ்தானமா வருதுன்னு பார்க்கணும். சுக்கிரனுக்கு அது எந்த ஸ்தானமா வருதுன்னு பார்க்கணும். அப்பதான் அந்த தோஷம் ஏற்பட்ட இடத்துக்கு 7ஆம் அதிபதி மூலமாகவோ அல்லது சுக்கிரன் மூலமாகவோ இங்க நிவர்த்தி கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க நம்ம மெயினா ஒண்ணு எடுக்க வேண்டியது என்னன்னா, லக்னம் அப்படிங்கிறது, லக்ன அதிபதி அப்படிங்கிறது ஒரு முழு சுபத்தன்மை பெற்றவர். எந்த லக்னமா இருந்தாலும் அவரு முழு சுபரே. சரிங்களா? இது ஜோதிட விதி. ஏன்னா அவர் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியா இருப்பாரு, ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியா இருப்பாரு. அப்ப 2 நிலைகள்ல ஒருத்தருக்கு ஒரு தன்மை கிடைக்குதுன்னா அது லக்னாதிபதிக்கு மட்டும்தான். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திர ஸ்தானாதிபதியா வந்துடுறாரு. சுக்கிரன் அப்படிங்கிறவரு இயற்கை சுபகிரகமா வந்துடுறாரு. அப்ப ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நிவர்த்தியை சொல்லக்கூடியது யாரா இருப்பா? அந்த ஜாதகத்துக்கு ஒண்ணு லக்னாதிபதி நான் சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்தானாதிபதி அவர் சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அது நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் சரி பண்ணி கொடுக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்போ 2ஆம் இடம்னு எடுத்துப்போம். மேஷத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபம். இப்ப இந்த ரிஷப வீட்டுல போயிட்டு சூரியன் அமர்ந்துட்டாரு, அல்லது சனி பகவான் அமர்ந்துட்டாரு, அல்லது செவ்வாய் அமர்ந்துட்டாரு, அல்லது ராகு கேதுகள் அமர்ந்துட்டாங்க. இங்கே செவ்வாய் அப்படிங்கிறதோ அல்லது சூரியன் அப்படிங்கிறதோ சனி ராகு கேதுகள் அப்படிங்கிறதோ 2ஆம் பாவத்துல உட்கார்றது மூலியமா களத்திர தோஷம் வந்துடாது. பார்க்கும்போது நமக்கு அது களத்திர தோஷமா தான் தெரியும். ஆனா அது களத்திர தோஷம் கிடையாது. ஏன்னா 7ஆம் அதிபதிக்கு நம்ம பார்க்கும் பொழுது 7ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டிற்கு 2ஆம் இடம் 5ஆ வரலாம், 9ஆ வரலாம், அல்லது கேந்திர ஸ்தானங்களா வரலாம், அல்லது சுக்கிர பகவான் அமர்ந்ததற்கு 7ஆம் இடமா வரலாம், 5ஆம் இடமா வரலாம், 9ஆம் இடமா வரலாம். லக்னா அதிபதி அமர்ந்ததுக்கு 5ஆ வரலாம், 9ஆ வரலாம், அல்லது லக்னாதிபதியினுடைய பார்வையில இருக்கலாம். அப்ப இந்த நிலைகள்ல அந்த 2ஆம் இடத்துக்கு லக்னாதிபதியினுடைய தொடர்போ 7ஆம் அதிபதியினுடைய தொடர்போ சுக்கிரனுடைய தொடர்போ கிடைக்குதுன்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு அசுபத்தன்மைய இவங்கெல்லாம் சேர்ந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அங்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. அப்ப அங்க களத்திர தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி தன்மை அடையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க நிவர்த்தி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிவர்த்தி ஆகிறதுக்கு இவங்க மனசு ஒத்துக்கணும் இல்லைங்களா? யார் மனசு? அந்த ஜாதகருடைய மனசு ஒத்துக்கணும். அந்த குடும்பத்துல அந்த தந்தைக்கும் தாய்க்குமான ஒரு திருப்தி நிலை அப்படிங்கிறது வரணும். என்னதான் ஜோதிடர் சொன்னாலுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் அது சரியாகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானமா இருக்குது, 7ஆம் அதிபதி பார்வை இருக்குதுன்னா, சுக்கிரனுடைய பார்வை இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சுக்கிரன் சம்பந்தமான கோயில், பெருமாள் கோயிலுக்கு, ரங்கநாதர் கோயிலுக்கு, அல்லது மாங்கல்யத்தை தரக்கூடிய மங்களாம்பிகை கோயிலுக்கு, சூரியனுடைய கோயிலுக்கு, செவ்வாயினுடைய கோயிலுக்கு, யார் அங்க அந்த பிரச்சனையை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான கோயில்களுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அங்க ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது அங்க ஏற்படுது. அது மூலியமா அவங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அது ஒரு காரணமாவும் இருக்குது. சரிங்களா?
அப்போ இந்த களத்திர தோஷம் அப்படிங்கிறத நம்ம இந்த அளவுல அதை பார்த்தா போதும். அதை பெரிய அளவுல திங்க் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஓகே. இப்போ இந்த களத்திர தோஷத்தை பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த களத்திர தோஷத்தை எப்படி நம்ம சரியா பார்க்கணும் அப்படின்னா, லக்னத்துக்கு பார்த்துட்டீங்க. சரிங்களா? அதே போல சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். சந்திரனுடைய வீட்டை லக்னமா வச்சுக்கிட்டு, சந்திரனுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். அதே போல சுக்கிரன் எங்க அமர்ந்திருக்கிறாரோ, சுக்கிரனுடைய வீட்டை லக்னமா வச்சு, அங்கிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். அப்ப லக்னத்துக்கு எப்படி 2, 4, 7, 8, 12 பார்த்தோமோ, அதே மாதிரி சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பார்த்துடணும். இந்த 3 கிரகங்களுக்கும் லக்னம் உட்பட, சந்திரன் உட்பட, சுக்கிரன் உட்பட இவங்க 3 பேருக்கும் நம்ம ஆய்வு செய்யும் பொழுது, இந்த 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8, 12 3 பேருக்கும் காமனா எந்த வீடு வருதோ, 2ஆம் இடம் சந்திரனுக்கு 4ஆவோ, 7ஆவோ, 8ஆவோ, 12ஆவோ, அதே மாதிரி சுக்கிரனுக்கு 2ஆவோ, 4ஆவோ, 7ஆவோ, 8ஆவோ, 12ஆவோ ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒரே மாதிரி வருது அப்படின்னா, அந்த பாவத்துல ஒரு பாவ கிரகம் போய் உட்கார்ந்துருச்சுன்னா தான் நாம அதை கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? களத்திர தோஷம்ங்கிறது இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோஷமா பார்க்கணும். தோஷம்னா என்னன்னா, நாம விருப்பப்பட்ட மாதிரி நமக்கு அது கிடைக்காதுன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக மெனக்கெட்டு நிறைய உழைப்ப கொட்டி கடைசி நேரத்துல இந்தா போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னு அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான கிடைக்கக்கூடிய தன்மை தான் தோஷம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஒரு பெரிய கியூ நிக்குது கோயில்ல பிரசாதம் வாங்குறதுக்கு. ஒரு சின்ன வாளில தான் பிரசாதம் இருக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு 100வது ஆளா நிக்கிறோம். நம்ம போகும் பொழுது நமக்கு ஒரு பருக்கை தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, நாம அத எவ்வளவு மெனக்கெட்டு போய் வாங்குறோமோ அந்த பிரசாதத்த, அதுதான் தோஷத்தினுடைய அளவுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுவே யோகம் அப்படின்னா, நம்ம முதல் ஆளா நிப்போம்னு அர்த்தம். இதுதான் தோஷத்துக்கும், யோகத்துக்குமான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்ப தோஷம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பயந்துக்க கூடாது. நாம கியூல லாஸ்ட்ல நிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நல்ல நிலையில இருக்கிறவங்க கியூல ஃப்ரண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா கண்டிப்பா நமக்கு பிரசாதம் கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. அளவுல கொஞ்சம் அதிகமோ, கூடவோ, குறைச்சலோ இருக்க போகுது. அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு களத்திரம், ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுல சிரமம் இருக்குது. அப்ப அந்த சிரமத்த பார்க்காம, நாம அதுக்காக முயற்சி அதிகமா செய்ய வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறத தான் இந்த களத்திர தோஷ பாவங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுதே தவிர, இது தோஷம். இதனால தான் உனக்கு திருமணம் ஆகல. இதனால தான் உனக்கு பொண்ணு அமையல. இதனால தான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை அமையல. இதனால தான் உன் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு கிடையாது. அந்த பாவத்துக்கு தகுந்தா மாதிரி, அந்த கிரகத்துக்கு தகுந்தா மாதிரி நம்மள நாம மாத்திக்கணும். மாத்தும்போது தான் அத நம்மளால முழுமையா ஒரு செயல்பாட்டுக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியும். நம்ம வாழ்க்கையும் அதுக்கு தகுந்தா மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு வாழ முடியும். வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை நமக்கு புடிச்ச மாதிரி வாழ பழகிக்க முடியும். சரிங்களா? இதுதான் இந்த களத்திர தோஷம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.